நம்மளோட ஹோம் கார்டனில் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. இதில் பார்த்திங்கனாக்க ஒரு சில மாங்காய் நல்லா திரண்டு வந்துடுச்சு, முத்தி வந்துடுச்சு. பட் இப்போ அறுக்கலாமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இது நல்லா முத்தி பழுத்தா தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிஞ்சிலே அறுத்துட்டு பறிச்சுட்டு போயிட்டு பழுக்க வச்சோம்னாக்க நல்லா இருக்காது. ஆனால் இதில் ஒரு வில்லங்கம் இருக்குது. என்னென்னா ஒரு வில்லன், நம்ம ஃப்ரூட் ஃப்ளை இருக்கு இல்லையா, பழகி, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு சாரெல்லாம் குடித்து வேஸ்ட் பண்ணிடுதுங்க. பாருங்கள், தொட்டதும் விழுந்துடுச்சு. இது வந்து நேற்று வந்து 2 காய் மட்டும் அறுத்துட்டு போய் போட்டிருக்கேன். அது பழுத்ததுன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்க மாங்காய் எல்லாத்தையும் பறிச்சிடலாம். அந்த 2 காய் கூட ஏன் பறிச்சுட்டு போனாக்க, இங்கே பாருங்கள், நம்ம அணில் நண்பர் ஒரு பெரிய காயை பாதி சாப்பிட்டு கீழே தள்ளிவிட்டு போயிட்டார். ஸோ இதை பார்த்து தான் சரி காய் வந்து முத்திருச்சுன்னு நினச்சி 2 பறிச்சுட்டு போய் போட்டிருக்கேன். அது பழுத்ததுன்னா மிச்சம் இந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய காய்களை மட்டும் பறிச்சுட்டு போயிட்டு வீட்டில் வைக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் வளர வேண்டிய காய்கள் நிறையா இருக்குது. எல்லாமே இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. மேலே இருக்க காய்கள்லாம் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. கீழே இருக்கிறது மட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு திரண்டு வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் அறுவடை பண்ணணும். விட்டோம்னாலும் அணிலுங்க சாப்பிட்றோம். அணில் விட்டாலும் பக்கத்து நிலத்துக்காரு அவங்கெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா மாம்பழம்னாக்கா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ பார்த்தாங்கன்னா யாரும் விட மாட்டாங்க. அதான்.